ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா வாக்கிங் வந்த ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. 12 hours ஸ்டார்ட்ஸ் வித் 12 hours, 14 hours, 16 hours, 18 hours, 20 hours. நேற்றுலேருந்து நான் 20 hours ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். நேற்று 2:30க்கு ஸ்டாப் பண்ணேன். நான் ஈட்டிங் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் விண்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 10:30 ஆக போகுது யூகேயில். ஸோ இப்போது 20 hours முடிஞ்சிருக்கு. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? அது அப்படி என்ன தான் இருக்குது, எல்லோரும் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு. உங்களோட இன்ஃப்ளமேஷன் குறையும். உங்கள் உடம்பில் இருக்க வீக்கங்கள், நம்மளுக்கே தெரியாத இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறையும். மூளைக்கு, பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. எப்படி நம்மளுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது இல்லை? நைட் ஆனால் காலையிலேருந்து உழைச்சா நைட்டு போய் தூங்கணும், ஒரு 8 hours ஸ்லீப் வேணும். அதே மாதிரி நம்மளோட இன்சைடு பாடிக்குள்ள ஆர்கன்ஸுக்கு, லிவருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது. அந்த ரெஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எஸ்பெஷலி அந்த ரெஸ்ட்டு என் பாடிக்கு நான் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பாடி அப்படியே பியூட்டிஃபுல்லாக அதை ரெஸ்ட் எடுத்து நம்ம வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்கன்ஸ்க்கெலாம் ரெஸ்ட். ஒரு மெஷின் ஓடிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரெஸ்ட் வேணும்ல. அதே மாதிரி தான். அதை விட்டுட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் வேணாம், நைட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தோம்னா நாம் தூங்குவோம். ஆனால் பாடிக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் அதை கஷ்டப்பட்டு டைஜஸ்டிவ் பண்ணி கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், லேமன் டேர்ம்ஸ், நம்ம உடல் உறுப்புகளுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கறது. கொஞ்சம் ஒரு 12 hours ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் 14 hours, 16 hours எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இது நாட் ஓன்லி வெயிட் லாஸ், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். யூல் ஃபீல் பெட்டர் அபவுட் இட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வெயிட் லாஸும் நடக்கும், உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரும் நல்லாயிருக்கும். அப்புறம் லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்சால் ஒரு 6 மணிக்குள்ளே, ஒரு ஈவினிங் 6 மணிக்குள்ளே லோ கார்ப் டயட் எடுத்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக, குட் ஃபேட்டாக. கார்போஹைட்ரேட் எடுக்க நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேட் பர்னிங் குறையும். இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ், குளுக்கோஸ் லெவலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பபாய்.